இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாரையும் இந்த மாலை ஜலாபிஷேகம் நிறங்கள் கூடைக்கு அழைக்கிறேன். ஒத்தக்குறைப்பாங்க ஜெபித்து ஜெபித்தாங்க. அந்த நான் பரிசுத்த வாரத்திலே இரண்டாவது நாளாக இந்த புனித பரிசுத்தமான செவ்வாய் நாளிலே தைலாபிஷேகம் என்ற கருத்தை குறித்து நினைவு கூறும்படியாக வைத்திருக்கிறோம். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த மகளிர் செய்த காரியத்தையும் அறிவிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் நியமித்திருக்கிறார். வார்த்தையின்படியே இந்த நினைவு நாளில் நாங்கள் அந்த மகளுடைய காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து இதோடு கூட ஒப்பிட்டு பார்த்து இதை சீர்படுத்த இது உதவி செய்யப்படியாக நாம் சந்திக்கிறோம். பேசுகிற அடிமையை எடுத்துக்கொள்ளும், அழைத்துக் கொள்ளும். ஆவியானவர் பேசுவதாக, ஆவியானவர் பேசும் பொருளை நானும் நாங்களும் கேட்க இயேசுவை நாம் ஜனக்கேள செய்வார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே எருசலேம் தேவாலயத்திற்கு வந்த பிறகு, ஆலயத்தை சுத்திகரித்த பிறகு நடந்த ஒரு சில காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். விசேஷமாக அதை லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த வேளை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தைலாபிஷேகம் செய்த ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு வைத்தார், நியமித்து வைத்தார். எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீ செய்த காரியத்தையும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்தபடியாகவே அறிவிக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இது கூட உங்களுக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை அளிப்பார். 36ஆம் வசனத்தில் பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்திருப்பதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். 38ஆம் வசனத்திலே அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதரை சொல்லும் என்றார். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு உவமை சொல்கிறார். ஒரு மனிதன் 2 பேருக்கு, ஒருவருக்கு 5 வராகனும் இன்னொருவனுக்கு 10 வராகனுமாக கடன் பட்டிருந்ததாக பார்க்கிறோம். அவள் இருவரையும் அவர்கள் பணத்தை செலுத்த முடியாத நிலையிலே 2 பேரையும் மன்னித்து விட்டார். இப்பொழுது அவர் அவரை அழைத்த சீமோனை என்ற அந்த பரிசேயனை பார்த்து கேட்கிற ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அந்த காரியத்தை நாம் அதே அதிகாரத்திலே 43ஆம் வசனம் அது கொண்டு வாசிக்கலாம். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்திட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான்.
அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீகளிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மறையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பழமை தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அவள் நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி நாம் இந்த இடத்தில் வாசிக்கிறோம். இதிலே சில குறிப்பை நாம் தியானித்து ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கப் போகிறோம். அதிலே முதலாவது பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது குறிப்பானது சிந்திக்க வேண்டிய காரியங்கள் சொன்னா, முதலாவது காரியம் இந்த பரிசெயனை குறித்து. இந்த பரிசெயன் குற்றரோகியாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் ஒருவேளை இந்த அதிகாரத்தில் பார்க்காவிட்டாலும், இந்த லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் பார்க்காவிட்டாலும், வேறு சுவிசேஷத்திலே அறிந்து கொள்கிறோம், இவன் ஒரு குற்றவாளியாக இருந்தவன். குற்றரோகம் நீக்கப்பட்ட நிமித்தமாக அதுக்கு நன்றி செலுத்தும்படியாகவே அந்த நோய் தீர்வதற்கு காரணக்கர்த்தாவாக இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் வீட்டிற்கு விருந்து கலைத்தான் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக அங்கு பாவியாகிய ஸ்திரீ ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அவளை குறித்தும் பார்க்க போகிறோம். ஒரு 2 பேருக்கும் நடுவே இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடைசியாக இந்த மகள் செலுத்திய அன்பு காணிக்கையாக பரிமள தைலத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரி, முதலாவது பார்ப்போம்னு சொன்னா, குஷ்டரோகியாக இருந்த பரிசேயனை குறித்து நாம் முதலாவது தியானிப்போம். இவனை குறித்து பார்ப்போம்னு சொன்னா, மார்க்கு 17ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நளதம் எனும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கிழ் வருணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் வந்து, இந்த மனிதன் குஷ்டரோகியாக இருந்தார். குஷ்டரோகியாய் இருந்த இந்த மனிதன் அதிலிருந்து நீக்கப்பட்டதை உணர்ந்தவனாய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வீட்டிற்கு அழைத்தார். அழைக்கப்பட்ட பொழுது அந்த காலங்களிலே ஒரு பெரிய மண்டபமாக வைத்திருப்பார்கள். அந்த மண்டபத்திலே உணவு அருந்தும்படியாக ஒரு அறை இருக்கும். அந்த அறையிலே எல்லோருமாக சுற்றிலுமாக உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய கரங்களை அந்த மேஜின் மேல் வைத்து உணவை உட்கொண்டிருப்பார்கள். அதே வேளையிலே உடைய கால்களை பின்புறமாக, அதாவது அந்த ஒரு திண்டு மாதிரி இருக்கும், அந்த திண்டுக்கு வெளிப்புறத்திலே அவர்கள் நீட்டி கொண்டிருப்பார்கள். இப்படிதான் அவர்கள் இருப்பது வழக்கம். இந்த வேளையிலே அழைப்பு கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் அந்த பந்தியிலே சேருவார்கள். அழைப்பு கொடுக்காத மக்கள் உள்ளே வரக்கூட சொல்லி நிறுத்த முடியாது. ஏனென்றால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் பெரிய மனிதர்கள் ஆகியால் அவர்களை கௌரவிக்கும்படியாக அநேகர் வந்து சேருவார்கள். எப்படி நம்முடைய அரசியல் தலைவர் அழைக்கும் பொழுது அநேக தொண்டர்கள் வந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை வரவேற்பார்களோ, அதே விதமாக அநேக மக்களும் பொதுமக்களும் வந்து அங்கு நிற்பார்கள். விசேஷமாக அந்த மக்களுடைய பின்புறமாக அவர்கள் சுற்றுலமாக நிற்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது அந்த பகுதியிலே இந்த ஸ்திரீ, பாவியாக இருந்த ஸ்திரீ, எப்படி குஷ்டரோகியாக இருந்த அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கே அவர் போயிட்டு வந்தார்களோ,
அதே விதமாக பாவியாய் இருந்த இந்த ஸ்திரீ பாவத்தை மன்னிக்கப்பட்ட நிமித்தமாய், விடுதலை பெற்றது நிமித்தமாய் நன்றி அதோடு கூட இயேசுவை காண வந்தாள் என்று பார்க்கிறோம். இப்போ அந்த பெண் இயேசு பின்புறமாய் நின்று கொண்டு அவருடைய கால்களை தொட்டு அதிலே அவருடைய கண்ணீரினால் அதை நனைத்து தன்னுடைய தலை முடியினால் அதை துடைத்து பிறகு வெள்ளைக்கள் பரணியை உடைத்து அதே தைலத்தை எடுத்து இந்த கால்களை பூசினார் சொல்வார்கள். இதை பார்த்த மக்கள் பல காரியங்களை இதிலே பகிர்ந்து கொண்டார்கள் சொல்பார்கள். அதில் முக்கியமாக இந்த பரிசேயனை குறித்து பார்ப்போம். அவன் விருந்தோம்பல் சரியாக செய்யவில்லை. அவனுக்கு விருந்தோம்பல், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சரியாக தெரியவில்லை. இந்த காலத்திலே வீட்டுக்கு யாரை அழைத்தாலும் முதலாவதாக கால்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள், ஊற்றுவார்கள், அந்த காலை துடைத்து விடுவார்கள். உணவுக்கு முன் இந்த பழக்கம் கிடையாது. அதனால்தான் கடைசி அந்த பந்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிசுவோடு கூட பந்தி இருக்கும் பொழுது அவள் எல்லாருடைய கால்களையும் கழுவினார், தன்னுடைய துண்டை வைத்து துடைத்தார் சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு மரபாக இருந்தது. அந்த மரபின்படி செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம். விசேஷமாக விருந்தினருக்கு செய்வார்கள். அந்த கடைசி போதின பந்தி விருந்தினருக்காக கொடுக்கப்பட்டபடியினால் அதிலே அவர்கள் அப்படியாக அவர் வந்த விருந்தினர்கள் யாவரையும், சீஷர்கள் யாவரையும் கௌரவிக்கும்படியாக அவருடைய பாதங்களை கழுவி சுத்திகரித்து துடைத்து அதற்கு பிறகு பந்தியில் உட்கார்ந்தாக பார்க்கிறோம். ஆகையால் இந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்து விதமாக கால்களை கழுவவும் இல்லை, கால்களை துடைக்கவும் இல்லை. அந்த நாட்களிலே வீட்டுக்கு வரும் நபர்களை கட்டி பிடித்து கன்னத்திலே முத்தமிடுவார்கள். இது அந்த காலத்து பழக்கம். அப்படியாக அந்த மனிதர் இயேசுவை அழைக்கும்படியாக அந்த மனிதர் இயேசுவை முத்தம் செய்யவும் இல்லை. தலைகளை எண்ணெய் பூசுவார்கள். தலைகளை எண்ணெய் பூசுவது என்பது ஒரு மரபு. அவரை கௌரவிப்பதற்கு ஏற்ற விதமாக தலையில எண்ணெய் பூசுவார்கள். இந்த நபர், இந்த பரிசேயன் அதையும் செய்யவில்லை. அடுத்தபடியாக பார்க்கிறோம், அதற்கு சில காரியங்களை பார்க்கிறோம். என்னன்னா, ஆவிக்குரிய பெருமை அவனுக்கு இருந்தது. இயேசுவையும் அந்த ஸ்திரீயையும் அவராக இட போட்டான். அவன் சொன்ன காரியம் என்ன? 7ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஒரு அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்று எப்படிப்பட்டவர்கள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிவிட்டார். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்தான், சுகப்படுத்தாள் சொல்லி அடைந்திருக்கிறான். குஷ்டரோகம் தீர்வதற்கு அவர்தான் காரணமாக அறிந்திருக்கிறான். ஆனாலும் உண்மையிலேயே இவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். அதற்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. ஆகதான் உண்மையிலேயே தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்பொழுது தம்மை தொடுகிற அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருக்க வேண்டுமே, அறிந்திருக்கவில்லையே என்று சொல்லி பார்க்க, அந்த ஸ்திரீ இந்நாள் என்று அறிந்திருக்கவில்லையே, அவள் பாவியாகிய ஸ்திரீ, விபசாரிய ஸ்திரீ. இதை இங்க இருக்கிற பொது ஜனங்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அதை குறித்து கவலை இல்லை, அவர் ஆவிலை உணரவில்லை என்று சொல்லி அவருடைய வல்லமை குறித்து சந்தேகப்பட்டதாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த பெண்ணை குறித்து அவள் பாவியான ஸ்திரீ என்று அங்க அறிக்கை செய்கிறார். அவள் பாவியா இருக்கிறார் என்று சொன்னால் தான் பரிசுத்தனாய் இருக்கிறான் என்று அர்த்தம். தன்னைத்தான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, தன்னைத்தான் பரிசுத்தவான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணை பார்த்து அவள் பாவியாக இருக்கிறாள் என்று சொல்லி
சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோம் சொன்னா, இந்த ஸ்திரீ யாராக இருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் சொன்னா, ஏற்கனவே இயேசுவுக்கு அறிமுகமான ஸ்திரீ, இயேசுவால் மன்னிக்கப்பட்ட ஸ்திரீ ஆகிதான் தன் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவுடனே நன்றி அறிதலோடு கூட மிகுந்த சந்தோஷமாய் உற்சாகமாய் இயேசு தான் இருக்கிற அந்த பட்டணம் வந்தாலும் அறிந்து உடனே அந்த பட்டணத்தில் இருக்கிறதான இந்த பெரிய மனிதர் வீட்டிலே அழைக்கப்பட்டிருக்கவர்கள் கூட போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு கூட அந்த மகள் சென்றாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தை நான் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் சொன்னாக்கா, இந்த ஸ்திரீ யார் என்று யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஸ்திரீ பாவியாக இருந்தவள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே வாசித்திருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்கிறோம். பாவியாகி இந்த ஸ்திரீ பாவத்தை விவசாய பாதை ஈடுபட்டிருக்கிற வேளையிலே அவளை பிடித்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியாக இந்த பெண் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டுமே, நீர் என்ன சொல்லி இயேசு முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. இயேசு அது ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். திரும்ப அவர்கள் கேட்கிறார்கள், கல் எறியலாமா வேண்டாமா என்று சொல்லி. உடனே இயேசு சொல்லுகிறார், உங்களே யாருக்கு பாவம் இல்லை என்று உணர்கிறீர்களோ நீங்கள் முதலாவது உங்கள் கல்லை எடுத்து எரியுங்கள் என்று சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். இப்பொழுது எல்லா மக்களும், சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லா மக்களும் தங்களை ஆராய்ந்து பார்த்து ஏதாவது விதத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் செய்தவர் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார். கற்களை எரியாமல் விட்டு சென்றாக பார்க்கிறார். அப்போது இயேசு கேட்கிறார் 16ஆம் வசனத்திலே, யாராவது உன்னை குற்றம் சொற்றவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறார். இப்போ அவர் சொல்றார், யாரும் இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, யாரும் என்னை கல் எறியவில்லை, என்னை தண்டிக்கும்படியாக அவர் யாருக்குமே தைரியம் இல்லை என்று சொல்லி அவரை சொன்னதாக பார்க்கிறார். இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவமும் செய்யாதே. அதாவது இதுவரை நீ செய்த பாவம் எல்லாவற்றையும் முழுமையாக நான் மன்னித்து விட்டேன், இனி போய் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். இப்படியாக நாம் அந்த கதையை முடிந்து விட்டது. அந்த பெண் என்ன நாள் என்று நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு அந்த பெண் ஒருவேளை இந்த பெண்ணாக இருக்கலாம், நன்றி நிறைந்தவளாய் இந்த நன்றியை வெளிப்படுத்தும்படியாக இயேசுவை காண வாஞ்சோடு வந்தார். வந்தவள் தன்னை தாழ்த்தினாள். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சீஷருடைய பாதத்தை கழுவினார். இந்த வேளை பெரு சொல்கிறார், நீ என்னுடைய பாதங்களை கழுவக்கூடாது என்று தொழிக்கிறார். சொல்லுகிறார், நீ நான் பாதத்தை கழுவ விட்டால் உனக்கும் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பாதங்களை கழுவ சொல்வார். அது தாழ்மையின் காரியத்தை காட்டுகிறது. சர்வன்ட் லீடர்ஷிப் என்ற ஒரு போதனையை கற்றுக் கொடுக்கும்படியாக சீசருடைய பாதங்களை கழுவி இவ்விதமாகவே ஊழியம் செய்த ஒருவரும் இவ்விதமாகவே ஊழியக்காரராக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்த சொன்னார். இந்த இடத்திலே இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை பார்த்தவுடனே அந்த பாதங்களை எப்படியாவது கழுவி சுத்திகரித்து அந்த பாதங்களை கழுவ வேண்டும் என்று வாஞ்சோடுகள் வந்தார். இது மிகவும் தாழ்மையான காரியம். அபிகையில் என்ற மகளை குறித்து பார்த்தோம். தாவீது விதமாக அவருடைய முரட்டுத்தனமான புருஷனை கொன்ற பிறகு அவளை அழைத்து வர சொல்லியிருந்தார். அவளை தான் மரணம் செய்து கொள்ளாமல் சொல்லி காவல் கொண்டிருந்தார். அந்த பெண் வந்து அதற்கெல்லாம் ஆயத்தம் இருக்கவில்லை. முதலாவது சொன்னாள், நான் வந்து உங்களுடைய பாதங்களை கழுவும் ஒரு வேலைக்காரியாக இருக்க நான் ஆயத்தமாய் பேசுவேன்.
இந்த வீட்டுக்கு வரை விருந்துகளுக்கு பாதங்களை கழுவுவது வேலைக்காரருடைய தாழ்மையான வேலை. அந்த வேலை செய்ய அபிகைல் ஆயத்தமாக இருந்தார். இந்த பெண் அதே விதமாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். இதனால் வரை இந்த மகள் ஒருவேளை இயேசுவால் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் சொல்ல, எல்லோருமாகவே கல்லெறிய திராணி இல்லாதவர்களாக, தைரியம் இல்லாதவர்களாக விட்டு சென்ற பிறகும் கூட சமுதாயத்திலே அவள் விபசாரி என்ற பட்ட பெயரை தான் வைத்திருந்தாள். ஆகையால் அவளுக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. அவள் இவ்விதமாகவே சுற்றி அறிந்து கொண்டு பார்க்கிறோம். ஆகையால் தன் வாழ்க்கை மிகவும் வெறுப்பு அடைந்து நிலைநிறுத்தாள். சுகம் பெற்றது உண்மை, ஆனால் அதை சமுதாயம் அதை அக்செப்ட் பண்ணவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகையால் மிகவும் மிகவும் வருத்தத்தோடு இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை அண்டை வந்து கண்ணீர் சிந்தி எழுத அதிகமாக நொந்து போய் எழுந்தாள். தன் பாம்பழுக்காக நொந்து போனாள். தன்னுடைய நிலைக்காக நொந்து கொண்டாள். தன்னை இதுவரை கூட சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி நொந்து கொண்டாள். ஐயால் கண்ணீர் சிந்தினாள். இந்த கண்ணீரை வைத்து இயேசுவின் பாதங்களை கழுவினாள் என்று சொல்வார். பாதங்கள் ஈரமானவுடனே உழைப்பது கையிலே ஒரு துண்டும் இல்லை. ஆகியால் தலை முடிய வைத்தே அதை மூடிக்கொண்டு உழைத்தால் சொல்லி பார்க்கிறோம். அப்படி துடைத்த பிறகும் பார்த்தால் அந்த பாதத்திலே அவள் கொண்டு வந்த பரிமள சேலங்களை சுத்தம் செய்து அதிலே அதை பூசினா சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அந்த பெண் செய்த மகத்தான ஒரு காரியம், மகத்தான சேவை. இப்போ அந்த பாவியாக ஸ்திரீ குறித்து பார்த்தோம். அவள் வந்து பாதங்களை கழுவிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் யோசிப்போம். அவர் கர்த்தாதி கர்த்தர், நாம் அவர் முன்பாக பாவியாக இருக்கிறோம். அந்த உணர்வை எப்படி இந்த பெண் பெற்றுக்கொண்டாலோ அதே விதமாக நாமும் கூட இயேசு ஒன்றை வரும் பொழுது, இயேசுவின் பாதத்தண்டிலே வரும் பொழுது நாம் அந்த உணர்வோடு கூட இயேசு ஒன்றை வர வேண்டும், அவருடைய பாதங்களை கட்டி தழுவ வேண்டும் என்று சொல்லி கதை எதிர்பார்க்கிறோம். அவர் ஆண்டவர், நாமுடைய ஜனங்கள். அவர் கத்தாதி கத்தர் மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையால் அவரை நாம் சந்திக்கும் வேளையிலே, ஆலயத்தை சந்திக்க போனாலும் சரி, வீடுகளை ஜப வெளியிலே சந்திக்க போனாலும் சரி, நாம் அவருடைய பாதங்களை தழுவ வேண்டும். நம்முடைய கண்ணீரால் பாதங்களை மற்றபடியாக பார்த்தோம்னா, அவர் எல்லாவற்றையும் அடைந்தவர். அவர் முன்பாக நாம் ஒன்றை மறக்க முடியாது. ஆலயத்திலே சென்று நாம் ஜெபிக்கும் பொழுதும் சரி, வீட்டிலே அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுதும் சரி, நாம் அந்த இடத்துல வந்து பொய்களை சொல்ல முடியாது. நான் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட சொல்ல முடியாது. சொல்லலாம், நான் பரிசுத்தமானவன், தான தர்மங்கள் பண்ணுகிறேன், முறையாக நான் உபவாசம் இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம பாவத்தை உணர்ந்தவர்கள். இந்த பாவியாக ஸ்திரியை போலவே நாமும் பாவத்தை உணர்ந்தவர்கள். ஐயால் நாம் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எல்லாம் அறிந்தவர் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். He knows everything. எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஐயால் நாம் முதலாவதாக எல்லாம் அறிந்தவரிடம் பொய்களை சொல்ல முடியாது, உண்மையான காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்தை போட்டிருக்கிறது. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு பாதங்களை தன் கண்ணினால் நனைத்து தன் தலைமறையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பழம தெய்வம் பூசினார் சொல்கிறோம். இதை வந்து அவர் கண்ணீரை குறித்து பார்த்தோம், கொடுத்தது பார்த்தோம். இப்போது கடைசியாக இந்த பழம தெய்வத்தை கொண்டு பூசுவதை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே
35ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் வந்து பிசாசுகளை துரத்திய பிறகு இந்த மனிதன் என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னாக்கா, இயேசுவின் பாதத்தை அருகே வந்திருக்காங்க. விடுதலை பெற்றவர்கள், விடுதலை கர்த்தாவாக இருந்த இயேசுவை நோக்கி, பாதத்தை நோக்கி வருவார்கள். இந்த பெண்ணும் அதே விதமாக வந்தாள். அந்த பிசாசை பிடித்த மகனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. ஆகியால் அந்த விட்டு போன உடனே அவன் இயேசுவின் பாதத்தை வந்து அமர்ந்திருந்தார் சொல்லிட்டார். புத்தி திறனாய் வந்திருந்தார். புத்தியற்றிருந்தான், தன்னைத்தானே கெடுத்துக் கொண்டான், கற்களை வைத்து கீறி கொண்டான். அந்த மனிதன் இப்பொழுதோ மிகுந்த சமாதானமாக, தெளிந்த புத்தியுடனாக இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கான் சொல்லி மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவரை குறித்து பயந்தார்கள் சொல்லி வேதம் கூறுகிறது. அடுத்தபடியாக இன்னொரு கருத்தை பார்ப்போம் சொன்னாக்கா, லூக்கா 8ஆம் அதிகாரத்திலேயே 41ஆம் வசனத்திலே ஜெபாலய தலைவர் யாவீரு என்பவர் தன் மகளுக்காக இயேசுவண்டை வந்து தன் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறாள், அவளை சுகமாக்க வேண்டி சொல்லி பாரத்தோடு கூட வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து என்று கொள்ளப்படும். இயேசுவின் பாதத்திலே விழுந்தால் கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவனாகிய எதிர் கூட அறிந்திருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டாள் பார்க்கிறோம். இயேசு எல்லாம் அறிந்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆகையால் நாம் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனங்களை நாம் வாசித்து வாசித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற பேச்சுக்களை கேட்க முடியாது. அடுத்தபடியாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவர் சோத்திரம் செலுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு சமாரியன். குஷ்டரோகியாக இருந்த 10 பேரை இயேசு கிறிஸ்து அவர்களை யாவரும் சுத்தமாக்குகிறார். சுகமானவர்கள் 10 பேர். ஆனால் திரும்பமாக அவரை தேடி வந்து பாதத்தறிய குப்புற விழுந்து நன்றி செலுத்துகிற ஒரே மனிதன் சமாரியனாக இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். மற்ற 9 பேர் எங்கே இருந்தவனுக்கு இருக்கிறார். இந்த சமாரியம் கொடுத்தவன் திரும்பி வந்திருக்கானா என்று சொல்லி திரும்பவும் கேட்கிறார். ஆண்டு எதிர்பார்க்கும் காரியம் இருக்கு. நன்மை பெற்றுக் கொடுக்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அதை நாம் சாட்சியாக மட்டும் சொன்னால் மாற்ற போதாது. ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே வந்து ஜெபித்து, ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி துதிகளை செலுத்த வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாதத்தறிவே பரிசுத்த யோவான் விதமாக அந்த பத்மூன் தீவிலே அவன் கடத்தப்பட்டிருந்த பொழுது, ஜெபத்தை தரித்திருந்த பொழுது ஆவியானவர் பல வெளிப்பாடுகளை கொடுத்து பார்க்கிறோம். அதைதான் வெளிப்படுத்த நூலில் முழுவதுமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்படுத்த நூலிலே 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செத்தவனை போல, உயிரற்றவனை போல உங்கள் சித்தம் என்ற போது செய்ய மாட்டவர் என்று சொல்லி பாதத்தில் விழுந்து விட்டதாக பார்க்கிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்பதை கருத்து வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் அருமையான ஊழியக்காரர் ஸ்பர்ஜன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். இயேசுவின் பாதத்தை அண்டினால் நம்ம நித்திய ஜீவனை தருவார். சந்தோஷ நேரத்திலும் சரி, துக்க நேரத்திலும் சரி, நாம் அவருடைய பாதத்தை அண்டி வர வேண்டும். நம்பிக்கையோடு கூட இருக்கிற நேரத்துல நம்பிக்கைக்காக நாம் நம்பிக்கையோடு கூட வரம் சேரவில்லை. இல்லை என்றால் குழப்பமா இருக்கும் பொழுது கூட எல்லா குழப்பத்திலும் இயேசுவின் பாதத்தை அண்டி நாம் வர வேண்டும். கஷ்டமான நேரத்திலோ நஷ்டப்பட்ட நேரத்திலோ இயேசுவின் பார்த்து நாம் அண்டி வர வேண்டும். ஒருவேளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தால் சரி, விதமாக வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும்படியாக பிரசங்கம் செய்யும் நேரத்தில் கூட தேவனுடைய பாதத்தை வந்து சேர வேண்டும். இல்லை கற்க வேண்டும் என்று சொல்லி நாம்
அவருடைய சமூகத்திலே வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு வசனங்களை வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதும் பாதத்திலே அமர வேண்டும். மரியாதை போல அமர வேண்டும். ரகசியமாக நம்முடைய அறைக்குள்ளே பார்த்து அமர வேண்டும். இல்லை, பொதுவாக சபையிலே கூட பார்த்து நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இதை மக்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, ரகசியமாகவும் சரி, நேரடியாகவும் சரி, நாம் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஜீவனிலும் மரணத்திலும் அவர் பார்த்து நாம் அனுபவம் சொன்னார். நித்தியானந்தத்தை பெற்றுக் கொள்வோம், சந்தேகம் இல்லை. சகோதரி சகோதரி கேட்டுக்கொண்டு நீங்கள் அதே விதமாக சுவாசிக்கிறேன். அடுத்தபடியாக கடைசியாக நலனும் எனும் இந்த தைலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தைலம் ஒரு விலை உயர்ந்த தைலம். இது சாதாரணமாக விவசாயிகள் கையிலே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த தங்களுடைய வேர்வை நாற்றத்தை போக்குவதற்காக தைலத்தை பூசிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் வருகிற நபர்கள், காம விகாரத்தோடு நபர்கள் இந்த வேர்வையின் நாற்றத்தை போக்குவதற்காக விவசாயின் கையிலே இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது அது தனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அந்த தொழிலை விட்டு விட்டாள். அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக மன்னிப்பு பெற்றுக் கொண்டால், ரட்சிக்கப்பட்டால், பாவங்கள் மாறியது. ஆகியால் இதுவரையும் பாவத்திற்காக அவள் பயன்படுத்திய அந்த விலையுள்ள அந்த தைலத்தை, நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி விட்டார் சொல்வார். மனம் பேசு காரியம் அது. ரகசியமாக நாம் பூச முடியாது. இயேசுவிடம் வந்து நம்முடைய சாட்சிகளை ரகசியமாக சொல்ல முடியாது. அது பகிரமாக தான் சொல்லப்பட முடியும். ஏனென்றால் அதிலே மனம் உண்டு. அந்த மனம் வெளியே வீசும். மற்ற மக்களுக்கு அது தெரியும். இவர் ரட்சிக்கப்பட்டார், இவர் சாட்சி சொல்றாரு சொல்லி மக்களுக்கு தெரிய முடியும் என்று பார்க்கிறோம். கடைசியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவின் பாதங்களில் வந்து இதை ஊற்றுகிறார். ஏனென்றால் இந்த நலதம் என்ற இந்த தைலம், இந்த தைலத்தை எங்கு தயாரிக்கிறார் சொன்னாக்கா, ஒரு மரத்தினுடைய தண்டிலிருந்து தயாரிப்பார்கள். அந்த மரம் காற்றிலே இங்கும் அங்கமாக அசையும் பொழுது அதிலே அநேக கீறல் உண்டாகும், அநேக அடிகள் படும். பலர் வேண்டுமென்றே தைலத்திற்காக சொல்லி அந்த தண்டின் மேல் கிழிப்பார்கள். கிழிக்கப்பட்ட அந்த மரத்தின் தண்டிலிருந்து ஒழுகும் அந்த ஜூஸ், அதுதான் அந்த நலதம் என்ற தைலம் சொல்வார்கள். அதே விதமாக இயேசு கிறிஸ்துவின் பாதங்களிலே ஆணைகள் பாயப் போகிறது. அதிலிருந்து ரத்தம் ஒழுகப் போகிறது. அந்த ரத்தம் சுத்திகரிக்கும், நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும், நம்மை சீர்படுத்தும், நம்மை குணப்படுத்தும். அருமருந்தாக அது மாறுகிறது சொல்லி பார்க்க போகிறோம். ஆகையால் அதற்கு ஆயத்தமாகவே அருமையான மகள் வந்து அந்த மரத்தின் காயிலிருந்து சுழிந்து கொண்டிருந்த அந்த நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களிலே, காயப்பட போகிற இயேசுவின் பாதங்களிலே பூஸ்கரிசல் பார்க்கிறோம். உணர்ந்து கொண்ட நீங்கள் கட்டாயமாக கருத்தை கனப்படுத்துவோம். நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றும் நிச்சயமாக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாளும் ஆண்டவரே, நாங்கள் மரியாதை போல் பாதத்தை காத்திருக்கிறவைக்காரும் எல்லா அசுத்தங்களும் நீக்கப்படுவதை அறிந்து கொண்டு உங்களை பாதத்தை காத்திருக்கிறவைக்காரும் இந்த விபச்சாரியாக இந்த ஸ்திரீ, பாவி என்று மற்றவர்களால் கூறப்பட்ட இந்த ஸ்திரீ தன் பாவங்களை நீக்கிய நிமித்தமாகவும், தன்னை மன்னித்தது நிமித்தமாகவும், தன் பாவங்கள் நீங்கியதே என்ற சந்தோஷத்தோடு கூட அதை தெரிவிக்கும்படியாக புது மக்கள் மத்தியிலே இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவருடைய பாதத்தை கண்ணீரினால் கழுவி சுத்திகரித்து தலைமையினால் துடைத்து இந்த பாதத்திலே ஆணைகள் பாயப்பட போகிற இந்த பாதத்திலே பலவிதமான அடிகள் மூலமாக வெளியேறிய அந்த தைலம் என்ற அந்த
விலை உயர்ந்த இந்த தைரியத்தை, மனமுள்ள தைரியத்தை பூசினார் என்று பார்த்தோம் சுவாமி. நாங்களும் அதே விதமாக பாவ வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட விளைவுகளை அறிந்து கொண்டவர்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்ம விட்டு விட்டு அதை பலியாக செலுத்தி விட்டு எங்க பாவ பலிகள் எல்லாவற்றையும் பலியாக செலுத்தி விட்டு பாவத்தில் தூண்டும்படியான எங்களுடைய வீட்டில் இருக்கிறதான எல்லா பொருட்களையும் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு பாவத்தை செய்வதற்கு தூண்டுகிற எல்லா விதமான சக்திகளையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை நோக்கி இந்த பாதங்களை நோக்கி வர கிருபித்தாரும் வந்து இந்த 2 நாட்கள் கடைசி பகுதியிலே பரிசுத்த வாரத்திலே ஆண்டரோடு இணைய கிருபித்தாரும் இணைந்து மோடு கூட நாங்கள் ஒன்றுபட கிருபித்தாரும் நித்யா நந்தத்தோடு கூட கூடிய கிருபை வர கிருபித்தாரும் அந்த கிருபை தரும் சுவாமி. இந்த கிருபை தாரும், இந்த கிருபை தாரும். அர்ப்பணிக்கவும் பொறுப்படுத்திக் கொள்வோம். ஆசிர்வதி வழிநடத்தும் புதிய கனமைமை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் நம்ம ஜெபம் கேட்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஊழியத்துல ஒவ்வொரு நாளும் விதமாக நம்ம தியானிக்க போகிறோம். கடைசியாக பார்த்தோம்னாக்கா இந்த இந்த மாதத்தின் இந்த ஈஸ்டர் பண்டிகை நடந்த பிறகு இதுவரையும் நாங்கள் இந்த ஊழியத்துக்காக நாங்கள் மக்களை அழைக்கவில்லை, ஜெபத்துக்கு அழைக்கவில்லை. அங்கே இருக்கிற இடத்திலிருந்தே இந்த செய்திகளை கேட்பார்கள். அந்த அதே நேரத்துல சபைக்கும் சென்று ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள். அவர்கள் அப்படி பங்கு பெற்ற பிறகு ஈஸ்டர் நாளிலிருந்து நாங்கள் புதிதான ஒரு ஆயத்தத்தோடு கூட நாங்கள் ஊழியர்களை ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமையில் கூட நாங்கள் ஒன்று கூடி 6 மணி முதல் 7 மணி வரை கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். அநேக மக்கள் ஊழியர்கள் ஆண்டவருடைய பாரத்தோடு கூட பரிசுத்த அபிஷேகத்தோடு கூட தேவ வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆரம்பமாக வருகிறதான 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 7ஆம் தேதி சகோதரன் ஜான் ஜோசப் அவர்கள் சென்னையில் வெற்றி ஊழியத்தின் இயக்குநராக இருக்கிறார். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற அந்த ஊழியத்திலே அவர்கள் தலை சிறந்து வேலை செய்து கொள்கிறார்கள். அந்த நண்பர், அந்த சகோதரன் நம்மோடு கூட வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லோரும் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாருக்கும் நன்றி. கர்த்தரோடு கூட ஆசீர்வதிப்பார்.